அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வின் வழிகாட்டி. அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அடியேன் அஸ்ட்ரோ பாபு பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்னால் உங்களை இந்த காணொளி மூலியமாக தொடர்பு கொள்வதில் மகிழ்வுறுகிறேன். இந்த வீடியோ ஒரு பொதுவான வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். பார்க்கிற பொழுது இது போல ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது, இது ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்ற காரணத்தோடு நிறைய பேர் குழம்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏதோ விஷயங்கள்லாம் செய்வாங்க. இருந்தாலும் அது எதனால இந்த மாதிரி அப்படின்னு ஒரு சங்கதி இருக்கிறது. அது வேற ஒன்றும் இல்லை. சனி என்பவர் 2ஆம் பாவத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் பாவத்திலே சனி அமர்ந்திருக்கிற பொழுது அப்படின்னு பார்க்கிற பொழுது இதில் 2-3 விஷயங்கள், பொதுவான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சனி கேதுவுடன் இணைந்து 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு திக்கி வரும், அல்லது அவங்களால ஒரு கண்டினியூட்டியாக தொடர்ந்து பேச முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இதே போல சனி 2ஆம் பாவத்தில் அமர்ந்து ராகுவுடன் அமர்ந்திருந்தால் அவங்க திக்குவாயாக இருப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இருப்பாங்க. அவங்களால சரிவர பேசுவது என்பது இயலாது. இந்த சனி ராகு சாரம் வாங்கியோ அல்லது சனி ராகுவுடன் இணைந்திருக்கிற பொழுதோ நாக்கு தடித்த நாகா இருக்கும், மொத்த நாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சில உச்சரிப்புகள் அவர்களுக்கு வராது. சில உச்சரிப்புகள் வராது. பா அப்படின்றது வராது, ஃபான் வாங்க, தான்றது வராது, தான் வாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிளாக் அப்படின்னு சொல்றதை விட ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்த்தா அவர் பெலாக் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான முரண்பாட்டான சப்த வடிவங்கள் இந்த 2ஆம் இடத்துல வரும். காரணம் என்னன்னா 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தான். அப்போ பேச்சு அங்கிருந்து தான் துவங்கும். அதற்கு அடுத்த பாவமான 3ஆம் பாவம் கம்யூனிகேஷன். அப்போ இந்த பாவம் சரியாக இருந்தால் அந்த பாவம் சரியாக இருக்கணும். அப்போ இந்த பாவத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2ஆம் பாவத்தில் சனி இருப்பவர்களினுடைய குடும்பத்தில் ஒரு சோகம் மூடி இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க, வருவாங்க, நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் இருந்தாலும் முடிக்க முடியா ஒரு தொடர் சோகம் அந்த வீட்டில் இருக்கும். அதை நினைக்கிற பொழுதெல்லாம் எல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்ல இருக்கும். இது எல்லா லக்னத்துக்குமா அப்படின்னா இல்லை. துலா லக்னத்தை தவிர, மகர லக்னத்தை தவிர மற்ற எல்லா லக்னத்துக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, துலா லக்னத்திற்கு சனி பரிபூர்ண யோகாதிபதி, 4-5 கூடையவன். ஆனா இதே ரிஷப லக்னத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு இதே சனி யோகாதிபதியாக வந்தாலும் கூட அவர் பாதகாதிபதியாக வருவதனால் அந்த 2ஆம் பாவத்தினுடைய தன்மையை கெடுத்துவிடும். ஆனா துலா லக்னத்துக்கு பரிபூர்ண யோகாதிபதி. அப்போ அவர் 2ஆம் பாவத்தில் அமர்கிற பொழுது, துலா லக்னத்துக்கு விருச்சிகத்திலே சனி அமர்கிற பொழுது, அதுவும் சொந்த காலிலே அனுச நட்சத்திரத்தில் அமர்கிற பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் வருமான ரீதியாக மிகச்சிறப்பாக இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் அங்கு ஏதோ ஒரு தொடர் சோகங்கள் இருக்கும். அதை நினைக்கும் போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சோகங்கள் இருக்கும். அப்புறம் 2ஆம் பாவம் அப்படின்னும் போது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கலாம். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் படுத்த படுக்கையாகவோ இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தன்மைகள் அங்கே வீட்டில் இருக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தின், ஏன்னா வீடு என்பதை 4ஆம் பாவமாக எடுத்துக்கொள்வார்கள். நான் குடும்பம் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை வீடாக எடுத்துக்கொள்கிறேன். சிலவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை குடும்பமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படின்னா வீடுனா நிறைய பேர் வீடு இருக்குது, அது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லைனா அந்த கூட வீடாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம பேயிங் கெஸ்ட் அதை கூட வீடாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு குடும்பம் என்ற அமைப்பு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை நான் வீடாக எடுத்துக்கொள்கிறேன். கணவனோ மனைவியோ தந்தையோ தாய்மாரோ குழந்தைகளோ அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு இடத்தை நான் வீடாக எடுத்துக்கொள்கிறேன். அதனால முதல்ல அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அங்கே உள்ள போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகிற பொழுதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் ஒரு அழுக்கு படிந்தார் போல,
அல்லது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கெட்ட ஸ்மெல்லு வர்ற மாதிரி அதை சரி செய்ய கூட முடியாது. குறிப்பாக வந்து இந்த கிச்சனோட சிங்க்கு, அப்புறமா அந்த பாத்ரூமோட டேபு, இந்த மாதிரி இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். சார் இதெல்லாமா ஜோசியத்தில் இருக்கும்? இல்லை, இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே இருக்க முடியும். அப்போ இந்த இரண்டாம் இடம்ன்றது வந்து ஒரு விதமான அந்த குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு விதமான ஒரு பிரிக்க முடியா அல்லது தீர்க்க முடியா ஏதோ ஒரு சோகம் அப்பி இருக்கும். அதனால அவர்களுடைய வாழ்க்கை நின்று விடுமோ ஸ்தம்பித்து விடுமோ அல்ல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அதை நினைக்கிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து மன சங்கடமாக, மன வருத்தமாக ஒரு தன்மையில் இந்த இரண்டாம் இடத்து சனி இருக்கும். இரண்டாவதாக, இந்த இரண்டாம் இடத்து சனி அமர்ந்திருக்கிறவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் வருவது என்பதே சிரமம். அவங்க வந்து ஃபேமிலி லைஃப்குள்ள வந்து அவ்வளோ அகாமடேட் ஆக மாட்டாங்க. அந்த குடும்பத்தன்மைகளில் இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய சிந்தனைகளே மாறுபட்டு இருக்கும், அவர்களுடைய சிந்தனைகளே வேறுபட்டு இருக்கும். இரண்டாம் பாவத்து சனி. அந்த பொருத்தங்கள் பார்க்கிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 2ல் சனி இல்லாத மாதிரியான ஜாதகங்களை பார்ப்பாங்க, குறிப்பாக ஆணுக்கு. அப்போ அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ பெண்ணுக்கு இருக்கிற பொழுது என்ன ஆகுனா, பேச்சுக்கள் சரியாக இருக்காது. அவங்க பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு யாரோ விரும்பத்தகாத வார்த்தைகள் பயன்படுத்துவதோ அல்லது அந்த அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிறரை நோகடிக்கக்கூடிய ஒரு தன்மையோ இந்த இரண்டாம் பாவத்து சனி கொடுத்து விடுகிறார். மற்றபடி வருமானங்கள் இருக்கும், பணப்புழக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பணப்புழக்கங்கள் இருக்கும். இப்போ துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சனியுடன் சேர்ந்து இரண்டாம் பாவத்தில் இருந்தான்னா நல்ல பணப்புழக்கமே இருக்கும். ஆனாலும் இந்த விஷயங்களும் அங்கே இருக்கும், ஒரு தொடர் சோகங்கள் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு பிளசன்ட்னஸ் இருக்காது. இல்லை ஐயோ வீட்டுக்கு போகிறோமான்னு யோசிச்சுட்டே போவாங்க. ஈவன் இந்த ஃபேமிலி லைஃப்குள்ள அப்படின்றது இவங்களால வர முடியாது. இதற்கு காரணம் என்னன்னா அவருடைய பேச்சு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அப்போ இவங்களுடைய பேசுகிற பேச்சே ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணும். ஆனால் இவங்க ரொம்ப தெளிவாக மிகச்சிறந்த ஒரு அருமையான வார்த்தைகளை போட்டு பேசணும்னு ஒவ்வொரு முறை முயற்சி பண்ணாலும் அந்த பேச்சுக்கள் கடைசியில் எங்கே போய் முடியும்னா இன்னொருவரை நோகடிக்கிற மாதிரி தான் போயிருக்கும். அதே போல இந்த இரண்டாம் பாவத்தில் சனி இருக்கிறவர்களுடைய நையாண்டி இருக்கிறது அது பெரிய விஷயம். அவருடைய ஒரு சின்ன சிரிப்பே அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும். நக்கலா சிரிப்பாங்க அப்படின்னு. அந்த சிரிப்பே மற்றவர்களை நோகடித்து விடும். அதே போல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர்கள் நையாண்டித்தனமாக அவங்க கேலி பண்ணும்போதே ஒருத்தங்களை ஹாஸ்யமா ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற கேலியாக இருக்காது. அவர்களை பற்றிய ஏதோ ஒரு குறைபாட்டை முன்னிறுத்தி கேலி பண்ணுவாங்க, நையாண்டி. அப்ப இது மாதிரியான ஒரு அமைப்புகளோடு அமைந்து விட்டது, கட்டமைக்கப்பட்டு விட்டது. இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னும் போது கம்பல்சரி அவங்க வீடுகளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் கம்பல்சரி சாயந்தரம் சாம்பிராணி புகை அவர்கள் வீடு பூராக போட வேண்டும். அதே போல இரண்டாம் பாவத்திலே சனி அமர்ந்திருக்கிறவர்கள் அவங்களுடைய மூக்குக்கு நல்ல ஸ்மெல் வர மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தணும். சந்தனம், நல்ல பர்ஃப்யூம், இது பயன்படுத்தணும். பெண்களாக இருந்தால் முல்லைப்பூ கண்டிப்பாக வைக்கணும், முல்லைப்பூ கண்டிப்பாக வைக்கணும். அதே போல இரண்டாம் பாவத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களினுடைய வீட்டில் பெருமாள் படம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இருந்து அந்த பெருமாள் படத்திற்கு சம்பங்கி பூவில் மாலை இட வேண்டும். அந்த மாலை காஞ்சி போற வரையும் அது கழட்ட வேண்டாம். அந்த மாலை காஞ்சி போனதுக்கு அப்புறம் கழட்டிட்டு ஒரு புது மாலை போட்டுக்கலாம். சம்பங்கி பூவாவது அட்லீஸ்ட் வைக்கணும். என்ன காரணம்னா, இந்த சனியை சரி செய்யக்கூடிய ஒரே 2 பேருக்கு தான் இந்த அமைப்பு உண்டு. உடல் ரீதியாக சனியை சரி செய்ய வேண்டும் என்றால் ராகு, மன ரீதியாக சனியை சரி செய்ய வேண்டும் என்றால் சுக்கிரன். அப்போ நல்ல சந்தனம், ஜவ்வாது. இப்போ வீட்டில் வந்து பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபாத்திரத்தில் கூட கொஞ்சம் ஜவ்வாது தூவிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். இது அந்த வீட்டினுடைய அந்த சோக நிலைப்பாட்டை, ஏதோ ஒரு அதிருப்தியற்ற ஒரு நிலையை மாற்றும்.
அதேபோல் இந்த 2ஆம் பாவத்திலே சனி அமர்ந்திருக்கக்கூடியவர்களினுடைய தன்மைகளிலே கூட நிறைய விஷயங்கள் மாறும். வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு ஃப்ளோரிங் துடைக்கணும். அந்த வீட்டில் வந்து அந்த ஸ்மெல் இருக்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய மனப்பாங்கு ஒரு ஃப்ளரிஷாக ஒரு சந்தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் வந்து தலைக்கு கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் அவங்களால பூ வைக்க முடியுதோ அப்போ முல்லைப்பூ வைக்க வேண்டும். நல்ல முல்லைப்பூ வச்சுக்கலாம், மல்லி வச்சுக்கலாம், ஜாதி மல்லி வேண்டாம், மல்லி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து சம்பங்கி பூ மாலை போடணும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு கூட மல்லிகை பூவோ இதோ போடணும். டெய்லி அந்த 2ஆம் பாவத்தில் சனி அமர்ந்திருக்கிறவர் அந்த ஜாதகர் கூட இதை செய்ய முடியலன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. டெய்லி காலையில் ஊதுவத்தி ஏற்றி வைக்க வேண்டும். என்ன காரணம்னா இந்த ஸ்மெல்லு வரும்போது சுக்கிரன் இருப்பார். இப்போ இந்த சுக்கிரன் அங்கு இருக்கிற பொழுது இவர்களுடைய தன்மையில் மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். 2ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவர்களுடைய தன்மை நீங்களே சில நேரங்களில் யோசிச்சிருப்பீங்க, எதுக்கு நம்ம கரெக்டாக தானே பேசுகிறோம், நான் எப்பயும் போல தான் சிரித்தேன் அப்படின்னு. ஆனால் அந்த சிரிப்பை மற்றவர்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நாள்பட இதை ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். இது ஒரு பரிகாரம்னா ஒரு டைம் செய்யறதில்லை. இதை நாள்பட நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வருமான தடைகள் இருந்தால் கூட நல்ல வருமானங்கள் இருக்கும். ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் அதை சொல்ல முடியாது. இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருல ஆட்சி, அப்போ நல்ல வருமானங்கள் இருக்கும். அதே போல் துலா லக்னத்துக்கு 4, 5 கூட இவர் 2ல் இருக்கிறார். பூர்வ புண்ணியம் மூலியமாக பணம் வரும், தந்தை தாய் வழி உறவுகளில் நல்ல பணம் வரும், பணப்பழக்கம் இருக்கும். சனி சுக்கிரனும் கூடி இருந்தார்னா அவர்கள் பணக்கார நிலையிலே இருப்பார்கள். இது போன்ற ஒரு தன்மைகளில் அவர்களுடைய மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா. அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பேச்சு, அவன் சில ஆட்கள்லாம் இந்த 2ஆம் இடத்து சனி ஆட்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவன் வந்துட்டாமான்னு எழுந்து ஓடுவாங்க, எதையோ ஒன்று சொல்ல போகிறான். ஆனால் இவர் இந்த விஷயங்களை பயன்படுத்துகிற பொழுது, இந்த ஜவ்வாது சந்தனம் இதை பயன்படுத்துகிற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு இறுக்கம் ஏற்படும். இவருடைய வார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதை அவர் காலப்போக்கில் அவரே உணர்ந்து கொள்வார். ஏன்னா நாம் வந்து எப்பயுமே ஒரு வீடியோ போடுகிற போது அது ஒரு யூனிக்காக இருக்கணும். அப்போ ஒரு குடும்ப சந்தோஷத்திற்காக, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்காக அவர் அப்படிதான், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான், அவர் உருவாக்கப்பட்டுட்டார், அவரை மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுவதற்கு உண்டான இந்த மாதிரியான இன்னொரு விஷயங்களை அவர் கொடுக்கிற பொழுது அவர் கொஞ்சம் மேம்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சார் அவர் கருப்பு தான் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வெள்ளை கலர் சட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்போ கருப்பு அப்படின்றதுக்காக கருப்பு சட்டை போடாமல் வெள்ளை சட்டை போட சொல்ற இந்த கதை தான் இந்த சுக்கிரனை உள்ள நம்ம செலுத்துவது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், நிறைய பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பண்ணுகிற பொழுது அவர்களுடைய மாற்றத்தை நாளடைவில் ரொம்ப நாள் தேவைப்படாது, ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறமே அவருடைய மாற்றங்களை அவர்கள் கண்கூடாக காண்பார்கள். நண்பர்களே, மீண்டும் இதுபோல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இனிமேல் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக இந்த யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய ஆன்மீக வீடியோக்களும் நிறைய இது போன்ற ஒரு தேவையான வாழ்க்கைக்கு வழிகாட்டியான விஷயங்களை, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர இருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.